சங் ஜின் வூ இருக்கிறதுலே வீக்கான ஹண்டர்னா ஜின் வூ தான். ஈராங் ஹண்டர் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி அல்டிமேட் ஷேடோ மோனார்க் ஆயிருப்பான். அவனோட ஷேடோ ஆர்மியில் இருக்க சோல்ஜர்ஸோட கவுண்ட் மட்டும் 10 மில்லியன் 20ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பான். இந்த வீடியோவில் ஷேடோனா என்ன, அது எந்த அளவுக்கு ஷேடோ ஆர்மி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், ஷேடோவிலேயே எந்த ஷேடோ ரொம்ப பவர்ஃபுல், இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஷேடோஸ்ங்கிறது அன்டெட் பீயிங். ஒரு மோனார்க் ஒரு டார்கெட்டை டிஃபீட் பண்ணதுக்கப்புறமா அந்த டார்கெட் மேலே ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி இவங்களோட ஷேடோவை கேட்கலாம். இதை ஃபர்ஸ்ட் பண்ணது ஆஸ்வான், கிங் ஆஃப் டெத். இது பண்ணுறதுக்கு சிம்பிளாக ஒரு கமாண்ட் போதும். ஜின்வோட கமாண்ட் அரைஸ். இந்த ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இது ஒரே டயத்தில் ஒரு டார்கெட் மேலே தான் யூஸ் பண்ண முடியும்ன்றது கிடையாது. ஒரே டைமில் நிறைய டார்கெட் மேலே வந்து ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணுறப்போ யூஸரோட மானாங்கிறது வேஸ்ட் ஆகாது. டிஃபீட் பண்ண எல்லா டார்கெட் மேலேயும் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் ஒர்க் ஆகுமானா அப்படி ஒர்க் ஆகாது. யூசரோட அந்த டார்கெட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா அந்த டார்கெட் மேல ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண முடியாது. ரூலர் மேலேயும் யூஸ் பண்ண முடியாது, மோனார்க் மேலேயும் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டீமன் மேலேயும் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த டீமனோட மானாங்கிறது வந்து ரொம்ப பியூரா இருக்காது. ஸோ அதனால அவங்க மேல வந்து அது ஒர்க் ஆகாது. பட் ஜின்வோ ஆண்டர்ஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அவனால வந்து அதை பண்ண முடியும். ஆஸ்பானோட பவர் கிடைச்சதுக்கு அப்புறமா ஜின்வோவால மானா இல்லாத ஒரு டார்கெட் மேலேயும் அவனால ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்ங்கிறத வந்து யூஸ் பண்ண முடியும். ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு ஒரு டார்கெட் மேல 3 சான்ஸ் தான். அந்த 3 சான்ஸுக்குள்ளேயே இவங்க வந்து அவங்களோட ஷேடோ ஆக்கிடணும். அப்படி முடியலன்னா திரும்ப வந்து அவங்களால அந்த டார்கெட் மேல ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஜின்வோ அவனோட ஷேடோ ஆர்மிஸை பில்ட் பண்ணிருப்பான் இல்லையா, அந்த ஷேடோஸை அவன் பேட்டில் பண்றப்போ எப்போ வேணாலும் சமன் பண்ணலாம். அப்படி சமன் பண்றப்போ அந்த ஷேடோஸ் வந்து வேற ஒரு டைமென்ஷன்லேருந்து இங்கே வராது. அவனோட ஷேடோஸ்ல தான் அது ஸ்டோர் ஆயிருக்கும். அவனுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து அதை சமன் பண்ணிக்கலாம். இந்த ஷேடோஸோட மிகப்பெரிய ஒரு பிளஸ் அதோட ரீஜெனரேஷன் தான். ஸோ அதோட ரீஜெனரேஷன் எபிலிட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும். எந்த ஒரு மான்ஸ்டர் இல்லை பீஸ்ட் எதுவாக இருந்தாலும் அந்த ஷேடோஸ் வந்து என்னதான் கண்ணாப்பிரான் கட் பண்ணி ரொம்ப டேமேஜ் பண்ணாலுமே அதோட ரீஜெனரேஷனுங்கிறது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யூசரை கில் பண்ணுற வரைக்கும் அந்த ஷேடோங்கிறது போகாது. பட் ஆண்டரஸால் முடியும். மோனார்க் இருக்காங்க இல்லையா, அதில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கவங்களால வந்து அதை பண்ண முடியும். ஆண்டரஸ் வந்து அவனோட ப்ரீத்திங் அட்டாக் பண்ணுறப்போ ஷேடோ ஆர்மி இருக்கு இல்லையா, அந்த ஆர்மி மேலே படுறப்போ அது டோட்டலாகவே இல்லாமல் போயிடும். ஷேடோஸ் வந்து டோட்டலாக இல்லாமல் போயிடும். அந்த ஷேடோஸ் வந்து திரும்ப வந்து ரீஜெனரேட் ஆகாது. இந்த ஷேடோஸோட கம்யூனிகேஷனுங்கிறது வந்து ஒரு கமாண்டர் லெவலில் இருக்க ஷேடோஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும். பட் அந்த கம்யூனிகேஷனுங்கிறது எல்லா ஹியூமனுக்கும் புரியாது. ஸோ ஒரு சில ஹியூமனால் மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஷேடோஸோட க்ரோத்துங்கிறது அந்த ஷேடோஸ் வந்து ஒரு எனிமிக்கு அகேன்ஸ்டாக பேட்டில் பண்ணுது இல்லையா, அப்படி பேட்டில் பண்ணி வின் பண்ண அவங்களோட க்ரோத்துங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஜின்னு வந்து லெவலப் ஆகிறான் இல்லையா, அப்படி ஆறுப்போ அவனோட ஷேடோஸோட பவருமே இன்க்ரீஸ் ஆகும். அயன் வந்து ஒரு ஹண்டர் தானே, ஏ ரேங்க் லெவலில் இருக்க ஒரு ஹண்டர் தான். பட் இவனோட ஷேடோ ஆனதுக்கு அப்புறமா அயனோட பவருங்கிறது எங்கேயோ இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவனால ஐசெல்ஸோட அட்டாக்கை கூட சென்ஸ் பண்ணியிருக்க முடியாது. பட் ஜின்னுவோட ஷேடோ ஆனதுக்கு அப்புறமா அயனோட பவருங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜின்வு ஷேடோ வந்து ரொம்ப சூப்பராக வந்து யூஸ் பண்ணுவான். இப்போ ஒரு டார்கெட் இருக்காங்கன்னா அந்த டார்கெட் மேலே இவனால ஒரு ஷேடோ வந்து வைக்க முடியும். அந்த ஷேடோங்கிறது அவங்களுக்குள்ளேயே இருக்கும். ஸோ அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டு ஒரு கேமரா மாதிரி எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும். அந்த டார்கெட் ஏதாவது அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா சிக்னலை வந்து உடனே வந்து ஜின்வுக்கு வந்து சென்ட் பண்ண முடியும். அந்த பர்சன் மேலே ஷேடோ இருக்கு இல்லையா, அது வந்து அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப ரொம்ப ஹை லெவல் ஹண்டராக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஷேடோங்கிறத வந்து சென்ஸ் பண்ண முடியும். ஜின்வு யாரையாவது ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறான் அப்படின்னா அவங்க மேலே வந்து அந்த ஷேடோ வச்சிருப்பான். எப்போவுமே அவனுக்கு லாயலாக இருக்க நிறைய ஷேடோஸ் இருக்குது. பட் என்னோட ஃபேவரட் அப்படின்னா நான் வந்து எக்ரி சொல்லுவேன். அதே மாதிரி வந்து பெரு ரொம்ப லாயலாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருப்பாங்க. ஷேடோஸ் வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். கன்வெர்ட் பண்ணி ஒரு வெப்பன் ஆக்கி அதை கூட அவங்களால யூஸ் பண்ண முடியும். ஆஸ்பான் வந்து ஷேடோஸை கன்வெர்ட் பண்ணி க்ளோத்தா கூட மாற்றி இருந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் மோனார்க்குங்கிறது ஆஸ்பான் தான். அவரால் இன்னும் நிறைய பண்ண முடியும். ஹண்டர்ஸ் அவேக் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து ரேங்க் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி ஷேடோஸ்லேயும் இருக்குது. ஷேடோஸ்லேயே வந்து நிறைய கேட்டகரி ஷேடோஸ் வந்து இருக்குது. பேசிக் கிரேடு இந்த கிரேடில் இருக்க ஷேடோஸ் வந்து ரொம்ப ரொம்ப வீக்கான ஷேடோஸ். ஸோ அதை வந்து எதோட நம்ம கம்பேர் பண்ணலாம்னா ஹண்டர் இருக்காங்க இல்லையா, அதில் டி ரேங்க் ஹண்டர் இ ரேங்க் ஹண்டர் லெவலுக்கு தான் இருக்கும். பட் இதோட அட்டாக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்காது. நார்மல் கிரேடு இது ஓரளவுக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஷேடோவாக இருக்கும். ஸோ இது நம்ம ஹண்டரோட கம்பேர் பண்ணுறப்போ சி ரேங்க் ஹண்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க லெவலுக்கு இந்த ஷேடோஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். எலைட் கிரேடு இந்த ஷேடோவில் இருக்க எல்லா ஷேடோஸுமே வந்து ஓரளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஷேடோஸ் தான். ஹண்டரில் வந்து பி ரேங்க் ஹண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஈக்குவலாக எலைட் கிரேடில் இருக்க ஷேடோஸுங்கிறது இருக்கும். நைட் கிரேடில் இருக்க ஷேடோஸ் எல்லாமே பவர்ஃபுல். பேட்டிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க கிரேட் வந்து நைட் கிரேட்லேருந்தே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹண்டர்ஸ் இருக்காங்கன்னா ஹண்டர் ஏ ரேங்க் லெவலில் இருப்பாங்க இல்லையா, அந்த லெவலுக்கு நைட் கிரேடில் இருக்க எல்லா ஷேடோஸுமே இருக்கும். ஏ ரேங்க் ஹண்டர் எடுத்துக்கிட்டோம்னா அயன். ஸோ அயனோட நேம் வந்து கிம்செல். ஸோ அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்க ஷேடோஸ் எல்லாமே வந்து நைட் கிரேடில் வந்து இருக்கும். எலைட் நைட் இதில் இருக்க ஷேடோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷேடோஸ்.
இதில் இருக்க ஷேடோஸுங்கிறதோட பவர்ங்கிறது எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க லெவலுக்கு இருக்கும். எஸ் ரேங்கில் இருக்க ஹண்டர்ஸ் எல்லாருமே ஒரே பவரில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லான எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் இருப்பாங்க, பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்க எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் இருப்பாங்க. கமாண்டர் ஜெனரல் இந்த கிரேடில் இருக்க ஷேடோஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா நேஷனல் லெவல் ஹண்டர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஹண்டர் லெவலுக்கு இதில் இருக்க ஷேடோஸுங்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். கோட்டோ எடுத்துக்கலாம். கோட்டோ ருயூஜி கோட்டோ இருக்கார் இல்லையா, அது ஜப்பான் ஹண்டர். ஜப்பானில் இருக்க எஸ் ரேங்க் ஹண்டராக இருந்தாலும் இவரோட லெவல் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஹண்டர்ஸ். ஸோ அந்த லெவலில் இருக்க ஹண்டர் லெவலுக்கு வந்து இதோட பவருங்கிறது இருக்கும். மார்ஷல் கமாண்டர் இந்த கேட்டகரியில் இருக்க ஷேடோ இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். இந்த ஷேடோவுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ஹண்டரால் நிற்க முடியாது. ஸோ இதோட பவருங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். பெருவுக்கு அகேன்ஸ்டாக வந்து நிற்கிறதெல்லாம் ஈஸியான ஒரு ஹண்டரால் பண்ணவே முடியாது. இன்டர்நேஷனல் லெவல் ஹண்டராக இருந்தால் கூட அதுலேயுமே நிறைய பேரால் பெருவுக்கு அகேன்ஸ்டாக நிற்க முடியாது. சிங்கிளாகவே வந்து நிறைய பேரை டிஃபீட் பண்ணோம். கிராண்ட் மார்ஷல் கிரேடு இது அல்டிமேட்டான ஷேடோ இருக்க ஒரு பொசிஷன் வந்து இந்த பொசிஷன் தான். பெலியன் ஜென்னு கிட்ட இருக்க ஷேடோலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஷேடோனா பெலியன் தான். பெலியனுக்கு வந்து ஆஸ்பனோட பவரும் இருக்கும். இந்த பெலியன்கிறது எப்படி இவனோட ஷேடோவாக இருக்கும்னா, இப்போ நிறைய ஷேடோஸ் வந்து எப்படி அவனோட ஷேடோ ஆக்குவானா, ஒரு டார்கெட்டை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி தானே இவனோட ஷேடோவை வந்து ஆக்குவான். ஜின்வு மற்ற மோனார்க்கோட பேட்டில் பண்ணி எல்லாரையும் டிஃபீட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு மோனார்க்கை இருந்தனால இவனுக்கு வந்து பெலியன்கிறது வந்து வந்திருக்கும். ஸோ பெலியன் எல்லா ஷேடோஸையும் கம்பேர் பண்ணுறப்பவும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஷேடோ. ஆஸ்பனோட ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. இந்த ஷேடோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஷேடோஸுக்கு வந்து இன்னும் ஒரு சில யூனிக்கான பவர்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஜின்னு கப் ஆஃப் ரெயின்கார்னேஷன்னால திரும்ப பின்னாடி போயிருப்பான் இல்லையா, ஸோ அப்படி போயிட்டு வரப்போ இப்போ நிறைய ஷேடோஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த நிறைய ஷேடோஸ்ல ஒரு சில ஷேடோஸுக்கு வந்து ஒரு மெமரிங்கிறது இருக்காது, ஆனால் ஒரு சில ஷேடோஸுக்கு வந்து மெமரிங்கிறது இருக்கும். இப்போ பெருவுக்கு வந்து அந்த மெமரி இருக்கும், இக்ரீஸுக்கு வந்து அந்த மெமரி இருக்கும். ஆனால் ஒரு ஹண்டரை ஹண்ட் பண்ணி அவனை வந்து இவங்களோட ஷேடோ ஆக்கியிருப்பான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அப்படி ஹண்ட் பண்ணப்பட்ட ஹண்டர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு அந்த மெமரிங்கிறது இருக்காது. அயனுக்கு வந்து அந்த மெமரி இருக்காது. பட் அயனை பற்றி பெருவுக்கும் இக்ரீஸுக்கும் வந்து அந்த மெமரிங்கிறது வந்து இருக்கும். கிரீடுமே வந்து இருக்க ஷேடோலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஷேடோ தான். பட் கிரீடு வந்து எஸ்ராங் ஹண்டராக தானே இருந்திருப்பான். ஸோ அவனுக்குமே அந்த மெமரிங்கிறது வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ ஜின்னுவோட ஷேடோ ஆர்மி வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஸோ இதை வந்து நம்ம வேற ஒரு ஆர்மியோட கம்பேர் பண்ணி எல்லாம் வர பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜின்னுவை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஷேடோ எது, நீங்கள் எந்த ஷேடோ வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.